பொன்னியின் செல்வன் 56ஆம் அத்தியாயம். தலைப்பு அந்தப்புற சம்பவம்னு கொடுத்துருக்காங்க. அப்படி என்ன சம்பவம் நடந்துச்சு அப்படின்னு வாங்க நம்ம கேட்கலாம். பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி காஞ்சியில் மகேந்திர பல்லவ சக்கரவர்த்தி அரசு புரிஞ்சிட்டு இருந்தார். அவர் காலத்தில் நாடெங்கும் மகாபாரத கதையை படிக்கணும்னு அவர் ஏற்பாடு செய்கிறார். ஏன் மகாபாரத கதையை அவர் படிக்கிறதுக்கு ஏற்பாடு செய்கிறார் அப்படின்னா, பௌத்த சமண மதங்களெல்லாம் பிரச்சாரம் செஞ்சு நம்ம மக்கள் எல்லாம் சாதுகளாகவே மாறிட்டாங்க. தமிழ்நாட்டில் மீண்டும் வீர உணர்ச்சி தளிர்த்து வர வேணும் அப்படிங்கிறதுக்காக அவர் ஏற்பாடு செய்தார். பாரத கதை படிப்பதற்குனே பல ஊரில் அவர் பாரத மண்டபங்களும் கட்டி கொடுத்தாரு. அவர் தொடங்கிய ஏற்பாடுகள் இன்னும் தொண்டை மண்டலத்தில் தடைபடாமல் நடந்துகிட்டு இருக்கு. இரவில் மக்கள் எல்லாம் மண்டபத்திலேயோ இல்லை வெளியிலையோ கூடி பாரத கதையெல்லாம் கேட்டுட்டு வந்தாங்க. பாரத பெருங்கதை மட்டும் இல்லாமல் பாரதத்தில் உள்ள கிளை கதைகளும் பாட்டாலையும் வசனத்தாலும் வீர ஆவேசத்தோட சொல்லி கொடுக்கறதுக்கு பல பாடினிகளும் தோன்றினார்கள். அர்ஜுனன் தீர்த்த யாத்திரை போனப்போ மணிபுரியை அடுத்த வனத்தில் மணிபுரி ராஜகுமாரியான சித்ராங்கியை பார்க்குறாரு. இருவருக்கும் காதல் மலர்கிறது. சித்ராங்கிக்கு அரவான் என்னும் அருமை புதல்வன் பிறக்கிறான். மலைநாட்டு கோமகளுக்கு அர்ஜுனால பிறந்த மகன் இல்லையா, அதனால அரவான் மகா வீரனாகவே இருந்தான். பாரத யுத்தம் நடக்க போகிறதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அவனும் பாண்டவர் படையில் சேர்ந்தான். போர் தொடங்குவதற்கு முன்னால சகல லட்சணங்களும் பொருந்திய மகாவீரனான இளைஞன் ஒருவனை களபடி கொடுப்பது வழக்கம். அப்படி களபடி கொடுக்க வேண்டும் என்ற பேச்சு வந்தபோது, இதோ நான் இருக்கிறேன்ல, என்ன களபலியாக கொடுங்கள் என்று அரவான் முன்னாடி வரான். அவனை காட்டிலும் சிறந்த வீரன் யாரும் பாண்டவர் பக்கத்தில் இல்லாதபடியால் தானாக முன் வந்த அரவானையே பலி கொடுக்க வேண்டியதா போயிடுச்சு. தன்னுடைய கட்சியின் வெற்றிக்காக தன் உயிரை தியாகம் செய்த வீர அரவானின் கதை தமிழ் மக்களின் உள்ளத்தை கொள்ளை கொண்டது. திரௌபதி அம்மனுக்கு கோயில் கட்டிய இடங்களிலெல்லாம் பக்கத்தில் அரவானுக்கும் கோயில் கட்டி திருவிழா நடத்தினாங்க. மாமல்லபுரத்து 5 ரதங்களின் அருகில் அன்றிரவு நடந்த அரவான் கதை முடிவடைந்து விட்டதாக தோன்றியது. 3 உலகமும் உடைய சுந்தர சோழ சக்கரவர்த்தி வாழ்க, கோப்பரகேசரி ஆதித்த கரிகாலர் வாழ்க என்று பல குரல்களில் எழுந்த கோஷங்களில் காற்றிலே மிதந்து வந்தன. கதை கேட்டுக்கொண்டிருந்தவர்கள் எழுந்து கலையத் தொடங்கினார்கள். கதை முடிந்து விட்டது, மலையமான் சிறிது நேரத்தில் திரும்பி வந்து விடுவார் என்றான் கரிகாலன். அரவான் கதை முடிந்தது, ஆனால் தாங்கள் சொல்லி வந்த கதை இன்னும் முடியவில்லையே என்றான் பார்த்திபேந்திரன். இந்த வயதில் மலையமானின் மனோதிடத்தை பார், இன்னமும் நடுநிசி வரையில் கண் விழித்து கதை கேட்கப் போகிறார் பார் என்றான் கரிகாலன். தொண்டு கிளமாகிற வரையில் உயிரோடு இருப்பது அவ்வளவு அதிசயமான காரியமா? ஊரில் எத்தனையோ கிழவர்கள்லாம் இருக்கிறார்கள் உயிரோடு. இரவில் தூக்கம் பிடிக்காமல் கதை போய் கேட்கிறார்கள். திருக்கோவலூர் மிலாடு உடையாரை அப்படி சாதாரண கிழவர்களோட கிழவராக சேர்த்து விடாதே. எத்தனை போர்க்களங்களை பார்த்தவர் அவர் தெரியுமா? மலையமானின் வயதில் நாம் உயிரோடு இருப்பதே சந்தேகம். இருந்தாலும் அவரை போல் திடமாக இருப்போமா? அரசே, பழைய காலத்து மனிதர்கள் திடமாக இருப்பதற்கு காரணம் ஒன்று இருக்கிறது. அது என்ன காரணம்? அவர்கள் பெண்களின் மோக வலையில் சிக்குவதில்லை. கேவலம் ஒரு அர்ச்சகரின் மகளிடம் மனதை பறி கொடுத்துவிட்டு அவளை நினைத்து உருகி கொண்டிருப்பதும் இல்லை. அப்படி எந்த பெண்ணிடமாவது மனம் சென்றால் அவளை கூந்தலை பற்றி இழுத்து கொண்டு அந்தப்புறத்தில் சேர்த்துவிட்டு வேறு வேலையை பார்ப்பார்கள். பார்த்திபா, நந்தினி உண்மையில் அர்ச்சகர் வீட்டு பெண் அல்ல. அவளுடைய பிறப்பை குறித்து ஏதோ ஒரு ரகசியம் இருக்க வேண்டும். நந்தினி யாருடைய மகளாக இருந்தால் என்ன? அர்ச்சகர் மகளாக இருந்தால் என்ன? அரசர் மகளாகவே இருந்தால் என்ன? அல்லது அனாதை பெண்ணாகத்தான் இருந்தால் என்ன? அந்த இன்னொரு கிழவர் பெரிய பழுவேட்டையரை பாருங்கள். எங்கேயோ வழியில் அவளை பார்த்தார். உடனே இழுத்து கொண்டு 8ஓடு 9 என்ற அந்தப்புறத்தில் அடைத்தார். நண்பா, அதை நினைத்தால் எனக்கு அதிசயமாகத்தான் இருக்கிறது. எதை நினைத்தால்? அந்த கிழவர் எப்படி இவளுடைய வலையில் சிக்கினார் என்பதைத்தானே? இல்லை, ஒரு காலத்தில் என்னை காதலித்ததாக சொன்னவள் பிறகு வீரபாண்டியனை காதலித்து அவன் உயிரை காப்பாற்ற முயன்றவள் இந்த தொண்டு கிழவரை மணந்து கொள்ள எவ்வாறு சம்மதித்தாள்? அதை நினைத்தால்தான் அதிசயமாக இருக்கிறது. எனக்கு அது ஒன்றும் அதிசயமாக தோன்றவில்லை ஐயா. தங்களுடைய செயலை நினைத்தால்தான் அதிசயமாக இருக்கிறது. சோழகுலத்தின் பரம வைரியான பாண்டியன் தோல்வி அடைந்ததும் ஓடி ஒளியும் கோலையினும் கோலையனான வீரபாண்டியன் என்று பெயர் சூட்டி கொண்டவன், அவனுக்கு அடைக்கலம் கொடுத்து உயிர் பிச்சை கேட்டவளை தாங்கள் சும்மா விட்டு வந்தீர்களே, அதை எண்ணினால்தான் அதிசயத்திலும் அதிசயமாக இருக்கிறது. ஒன்று, அவளையும் அங்கேயே கத்தியால் வெட்டி போட்டிருக்க வேண்டும். அதற்கு விருப்பமில்லாவிட்டால் காலையும் கையும் சேர்த்து கட்டி சிறைப்படுத்தி வந்திருக்க வேண்டும். இந்த 2இல் ஒன்று செய்யாமல் சும்மா விட்டு வந்தீர்களே. இப்போது எனக்கு கூட ஞாபகம் இருக்கிறது அரசே. அந்த குடிசையின் வாசலில் தாங்கள் வீரபாண்டியன் உடலை தூக்கி கொண்டு போட்டீர்கள். நாங்கள் அனைவரும் வெற்றி கொண்டவர்களைப் போல
வெறி பிடித்தவர்களைப் போல வெற்றி முழக்கம் செய்தோம். அதற்கு நடுவில் குடிசைகளுக்குள்ளே இருந்து விம்மல் சத்தம் ஒன்று வந்தது. அது யார் என்று நான் கேட்டேன். யாரோ அர்ச்சகர் குடும்பத்து பெண்கள். ஏற்கனவே அவர்கள் பீதியடைந்து கதிகலங்கி போயிருக்கிறார்கள். நீங்கள் யாரும் உள்ளே போக வேண்டாம் என்றீர்கள். வெற்றி வெறியில் இருந்த நாங்களும் அதை பொருட்படுத்தவில்லை. உடனே எல்லோருமாக வீரபாண்டியனுடைய தலையை எடுத்துக்கொண்டு கிளம்பினோம். தாங்களும் எங்களுடன் வந்தீர்கள். ஆனால் எங்கள் களிப்பிலும் கொண்டாட்டத்திலும் அவ்வளவாக தாங்கள் கலந்து கொள்ளவே இல்லை. உற்சாகம் குன்றிதான் காணப்பட்டீர்கள். நான் காரணம் கேட்டேன். தாங்கள் ஏதோ சமாதானம் சொன்னீர்கள். தங்களுக்கு ஏதேனும் பலமான காயம் பட்டிருக்குமோ என்று நான் சந்தேகித்து கேட்டது கூட எனக்கு இப்போது ஞாபகம் இன்னும் இருக்கிறது அரசே என்றான் பார்த்திபேந்திரன். என் உடம்பில் ஒன்றும் காயம் படவில்லை பார்த்திபா. உள்ளத்தில் என்றும் ஆறாத காயம் பட்டு விட்டது. வீரபாண்டியன் படுத்து கிடந்த கட்டிலுக்கு முன்னால் வந்து அவள் கை கூப்பி என்னிடம் உயிர் பிச்சை கேட்ட காட்சி என் மனதை விட்டு அகலவே இல்லை. ஐயோ, அவள் கேட்டதை கொடுக்காமல் போய்விட்டோமே என்று என் மனம் பதைபதைத்தது. என் உயிரை கொடுப்பதின் மூலம் வீரபாண்டியனை உயிர்ப்பித்து அவளிடம் சேர்க்க முடியுமானால் அப்படியே நான் செய்திருப்பேன். இது முடியாதபடியால் என்னை நானே நொந்து கொள்கிறேன். பார்த்திபா, நம்முடைய வல்லமைகளை பற்றி நாம் எவ்வளவோ நினைத்து கொள்கிறோம். நம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை என்று கருதி இருமாப்பு அடைகிறோம். அரசர்களிடம் மகாவிஷ்ணுவின் அம்சம் இருக்கிறது என்று ஓலைச்சுவடிகளில் எழுதி வைத்திருப்பதை கேட்டுவிட்டு அதை கூட உண்மை என்று நம்பிவிடுகிறோம். ஆனால் உடலை விட்டு பிரிந்து போனது ஆவியை திரும்ப கொண்டு வரும் வல்லமை நமக்கு உண்டா? அரச குலத்தில் பிறந்த யாருக்காவது இருந்திருக்கிறதா? நம்மால் உயிரை வாங்கத்தான் முடியும். ஆனால் உயிரை கொடுக்கும் சக்தி மனிதர்களாக பிறந்த யாருக்குமே இல்லை. அப்படி இல்லாமல் இருப்பதே மிக நல்லது. அந்த வல்லமை தங்களுக்கு இருந்திருந்தால் எவ்வளவு தவறான காரியம் நடந்து போயிருக்கும். பாண்டியனுக்கு மறுபடியும் உயிரை கொடுத்திருப்பீர்கள். அவன் மீண்டும் எங்கேயாவது மலைபொந்தில் ஓடிப்போய் ஒளிந்திருப்பான். பாண்டிய நாட்டு யுத்தம் ஒருவேளை இன்னும் நடந்து கொண்டே இருக்கும். இவ்வளவும் ஒரு பெண்ணின் பொய்க்கண்ணீருக்காகவா என்றான் பார்த்திபேந்திரன். பல்லவா, நீ பெண்குலத்தை வெறுக்கும் துர்பாகியசாலி. காதல் என்றால் இன்னதென்று நீ அறிய மாட்டாய். அதனாலேயே இவ்விதம் பேசுகிறாய். ஆம், நான் எந்த பெண்ணுடைய கண் வலையிலும் சிக்கியதில்லைதான். ஆனால் தங்கள் அந்தரங்கத்துக்குரிய நண்பன் வந்தியத்தேவன் மஞ்சள் பூசி முகம் எதை கண்டாலும் மயங்கி பல்லை இழிப்பவன். ஆகையினாலேயே அவனை தங்களுக்கு என்னை காட்டிலும் பிடித்திருக்கிறது இல்லையா அரசே? ஆஹா, கடைசியில் வந்தியத்தேவனிடம் வந்து விட்டாய் அல்லவா? ஏது இத்தனை நேரம் அவனை மறந்து விட்டாயே என்று யோசித்தேன். ஆம், அவனை பற்றி உண்மை சொன்னால் தங்களுக்கு ஏனோ தெரியவில்லை, கோபம் வந்து விடுகிறது. நான் எதுவும் அவனை பற்றி பேசவே இல்லை. உங்களுக்கு கசப்பாகத்தான் இருக்கும். நந்தினியை மறுபடியும் தாங்கள் சந்திக்கவே இல்லையா? வீரபாண்டியனுக்கு உருகினவள் எப்படி கிழவர் பழுவேட்டையரை மணந்தாள் என்று அவளை கேட்கவே இல்லையா நீங்கள்? அதை சொல்லுங்கள். வீரபாண்டியனை கொன்ற இரவில் வெற்றி கோலாகங்களுக்கு பிறகு நீங்கள் எல்லோரும் பாசறையில் படுத்து தூங்கினீர்கள். எனக்கோ தூக்கம் வரவே இல்லை. அவளை மறுபடியும் பார்க்க வேண்டும் என்று என் உடம்பில் ஒவ்வொரு நரம்பும் துடித்தது. அவளை பார்த்து ஏதேனும் சமாதானம் சொல்ல வேண்டும், மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று விரும்பினேன். மற்றொரு சமயம் அவள் பேரில் எனக்கு பொங்கி எழுந்த கோபத்தை கொட்ட வேண்டும் என்ற ஆவேசமும் இருந்தது. எப்படியாவது அவளை பார்த்து மனநிம்மதி ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் என்று எண்ணினேன். சோழ நாட்டுக்கு திரும்பி போக முடியாது என்று தோன்றியது. ஆகையால் நள்ளிரவில் நீங்கள் யாரும் அறியாமல் பாசறையிலிருந்து புறப்பட்டு குதிரை ஏறி சென்றேன். வைகை நதியின் நடுவில் இருந்த தீவை அடைந்தேன். மனம் பதைபதைக்க, உடம்பெல்லாம் நடுங்க, கால்கள் எல்லாம் தள்ளாட குதிரையிலிருந்து இறங்கி மெல்ல மெல்ல நடந்து பெருமாள் கோயிலுக்கு அருகில் சென்றேன். அங்கே இருந்த குடிசைகள் எல்லாம் எரிந்து சாம்பலாகி கிடப்பதை கண்டேன். ஒரு வயதான பெண்ணும் வயதான ஆணும் எரிந்த குடிசைக்கு பக்கத்தில் உட்கார்ந்து புலம்பிக் கொண்டிருந்தார்கள். இன்னும் கொஞ்சம் நெருங்கி சென்று பார்த்ததில் அவர்கள்தான் முன்னொரு தடவை நந்தினியை பழையாறை அரண்மனை தோட்டத்துக்கு அழைத்து வந்தவர்கள் என்று தெரிந்தது. என்னை பார்த்தது அவர்களுடைய துக்கமும் பீதியும் பன்மடங்கு ஆயின. முதலில் அவர்களால் ஏதும் பேச முடியவில்லை. கொஞ்சம் கொஞ்சமாக அவர்களை தைரியப்படுத்தி விசாரித்தேன். ஆற்றுக்கு அக்கறையில் இருந்த கிராமத்தில் அவர்களுடைய மூத்த குமாரி இருந்தாலாம். அவளுக்கு பிரசவ காலம் என்று அறிந்து அவளை பார்த்து வர போயிருந்தார்களாம். நந்தினி அவர்களுடன் வர மறுத்துவிட்டாலாம். மனம் போனபடி நடந்து பழக்கமே உள்ள அந்த பிடிவாதக்கார பெண்ணை ஒன்றும் செய்ய முடியாமல் அவர்கள் மட்டும் போய்விட்டு திரும்பி வந்தார்களாம். வழியில் யாரோ சில முரடர்கள் ஒரு பெண்ணை காலையும் கையும் கட்டி எரிந்து கொண்டிருந்த சிதையில் பலவந்தமாக போட முயன்றதை அவர்கள் பார்த்தார்களாம்.
யுத்த காலத்தில் இத்தகைய விபரீதங்கள் நடப்பது இயல்பு என்று எண்ணி அவர்களுக்கு அருகில் போகவும் பயந்து கொண்டு விரைவாக இங்கே வந்து சேர்ந்தார்களாம். வந்து பார்த்தால் குடிசைகள் பற்றி எரிந்து கிடந்தவனவாம். நந்தினியும் காணவில்லையாம். இந்த விவரத்தை சொல்லிவிட்டு அர்ச்சகரும் ஒரு மனைவியும், இளவரசே, எங்கள் மகள் எங்கே, எங்கள் அருமை குமாரி எங்கே என்று கதறினார்கள். அவர்கள் நந்தினியின் உண்மை பெற்றோர்கள் அல்லவென்று எனக்கு முன்னமே தெரிந்திருந்தது. இப்போது அது சர்வ நிச்சயமாகிற்றது. உண்மையில் பெற்றவர்களாக இருந்தால் இப்படி தனியாக விட்டுவிட்டு போயிருப்பார்களா? ஆகையால் அவர்கள் பேரில் எனக்கு இரக்கமோ அனுதாபமோ உண்டாகவே இல்லை. நந்தினியின் கதியை பற்றி சொல்ல முடியாத துக்கம் ஏற்பட்டு நெஞ்சை அடைத்தது. உங்கள் மகள் எரிந்த சிலையை தேடிப்போய் நீங்களும் எரிந்து செத்து போங்கள் என்று வயிற்றெரிச்சல் தீர அவர்களை சபித்துவிட்டு திரும்பிய பொழுது விடுவதற்குள் பாசறைக்கு வந்து சேர்ந்தேன். நீங்கள் எல்லோரும் நன்றாக தூங்கிக் கொண்டு இருந்தீர்கள். நான் போனது திரும்பி வந்தது ஒன்றுங்களில் யாருக்குமே தெரியாது. ஆம் அரசே, தெரியாதுதான். அதற்கு பிறகும் இத்தனை காலமாக இதையெல்லாம் தங்கள் மனதிலேயே வைத்து கொண்டிருந்தது நினைத்தால் வியப்பாக இருக்கிறது. சிநேக தர்மத்துக்கு இவ்வளவு மாறாக தாங்கள் நடந்து கொள்வீர்கள் என்று நான் கனவுளிலும் எண்ணவே இல்லை. தங்களுடைய நிலையில் நான் இருந்திருந்தால் தங்களிடம் சொல்லாமல் இருந்திருக்க மாட்டேன் என்றான் பார்த்திபேந்திரன். ஆனால் நீ என்னுடைய நிலையில் இல்லையே பார்த்திபா. இந்த உலகில் யாருமே என்னுடைய நிலையில் இருந்திருக்கவே முடியாது. என் நிலையில் இருந்திருந்தால் நீ எப்படி நடந்து கொண்டிருப்பாய் என்று யார் சொல்ல முடியும் என்றான் கரிகாலன். அரசே, நடந்து போனதை பற்றி இப்போது நமக்குள் விவாதம் வேண்டாம். அப்புறம் என்ன நடந்தது? நந்தினியை பிறகு எப்போது பார்த்தீர்கள்? பழுவூர் இளையராணி ஆனதுக்கு பிறகா, இல்லை அதற்கு முன்னமேவா? அதற்கு முன்னால் நான் பார்த்திருந்தால் அவள் பழுவூர் ராணி ஆகியிருக்கவே மாட்டாளே. பழுவேட்டையரின் கல்யாணம் நடந்தபோது நானும் நீயும் ஊரிலே இல்லை. அந்த செய்தி வந்தபோது நம் இருவரும் அருவருப்போடு பேசிக்கொண்டது உனக்கு நினைவிருக்கிறதா? அதற்கு சில நாளைக்கு பிறகு எனக்கு யுவராஜ்ய பட்டாபிஷேகம் நடந்தது. அந்த பட்டம் யாருக்கு என்பதை பற்றி சந்தேகம் எதுவும் இருக்கக்கூடாது என்றுதான் என் தந்தையும் பாட்டியும் மற்ற பெரியோர்களும் சேர்ந்து அந்த ஏற்பாடு செய்திருந்தார்கள். மதுராந்தகனுக்கு யாராவது துர்போதனை செய்து தூபம் போட்டு விடப் போகிறார்கள் என்று பயம் அவர்களுக்கு அப்பவே இருந்ததோ என்னவோ. இளவரசம் பட்டம் கட்டியதோடு பரகேசரி பட்டம் அளித்து என் பெயராலேயே கல்வெட்டு சாசனம் ஏற்படுத்தும் உரிமையும் அளித்தார்கள். இனி சோழ சாம்ராஜ்யத்தை ஆளும் பொறுப்பு முழுவதும் உனக்கே என்று என் அருமை தந்தை மனதார வாயார கூறினார். அதை நாட்டார், நகரத்தார், அமைச்சர்கள், தளபதிகள் அனைவரும் ஒப்புக்கொண்டு ஜெயகோஷமும் செய்தார்கள். இந்த கோலாகலத்தில் நான் நந்தினியை அடியோடு மறந்திருந்தேன். ஆனால் பட்டாபிஷேக சடங்கு நடந்து முடிந்த சிறிது நேரத்துக்கெல்லாம் அவளை நான் என்றும் மறக்க முடியாத சம்பவம் நேர்ந்தது. பழமையான சோழர் குலத்து மணிமகுடத்துடன் என்னை சக்கரவர்த்தி அந்தபுரத்துக்கு அழைத்து போனார். என் அன்னையிடமும் பாட்டியிடமும் மற்ற அந்தபுர மாதரிடம் ஆசி பெறுவதற்காக அழைத்து போனார். என்னை தொடர்ந்து என் சகோதரனும் முதல் மந்திரியும் பழுவேட்டையர்களும் வந்தார்கள். அந்தபுரத்தில் வயது மிகுந்த தாய்மார்களோடு என் தங்கையும் அவளுடைய தோழிகளும் மற்றும் பல இளமங்கையரும் கூட்டமாக நின்றார்கள். எல்லோரும் ஆடை ஆபரணங்களால் ஜொலித்து கொண்டு மகிழ்ச்சியினால் மலர்ந்த முகங்களோடு எங்கள் வரவை ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டு நின்றார்கள். ஆனால் அத்தனை முகங்களிலும் ஒரே ஒரு முகம்தான் என் கண்ணுக்கு தெரிந்தது. அது நந்தினியின் முகம்தான். எரிந்து சாம்பராய் போனாள் என்று நான் எண்ணியிருந்த என் இதய தேவதை தான் அவள். அந்த அரண்மனை அந்தபுரத்துக்குள் அவள் எப்படி வந்தாள்? அவ்வளவு பிரதானமான ஆடை அலங்காரத்துடன் ராணிகளுக்கு நடுநாயகியாக மகாராணியாக அங்கே எப்படி நிற்கிறாள்? அவள் முகத்தில் தான் என்ன மந்தகாசம்! அவளுடைய சௌந்தரியம் முன்னை காட்டிலும் 10 மடங்கு அதிகமாக இருப்பது எப்படி? சில கண நேரத்திற்குள் என் உள்ளம் பற்பல ஆகாச கோட்டைகளை கட்டிவிட்டது. சோழ சாம்ராஜ்யத்துக்குரியவன் என்று நான் முடிசூட்டி கொண்ட அன்றைய தினம் உண்மையிலேயே என் வாழ்நாளில் அதிர்ஷ்ட தினமாக போகிறதா? என் உள்ளத்தை கவர்ந்த ராணி என் பட்ட மகரிஷியாக அடைய போகிறேனா? ஏதோ ஒரு அதிசயமான இந்திரஜாலத்தினால் மந்திர சக்தியினால் அவ்விதம் நடக்கப் போகிறதா? இப்படி நான் எண்ணிக்கொண்டிருக்கையில் என் அன்னை வானமாதேவி முன்னால் 2 அடி நடந்து வந்து குழந்தாய் என்று சொல்லி என்னை ஆசீர்வித்து உச்சி மோகுந்தாள். அதே சமயத்தில் யாரும் எதிர்பாராத அச்சம்பவம் நடந்துவிட்டது. என் தந்தை என்று ஒரு கூச்சலிட்டு விட்டு திடீரென்று தரையில் சுருண்டு விழுந்து மூர்ச்சை அடைந்தார். உடனே அவ்விடத்தில் பெருங்குழப்பமாகிவிட்டது. நானும் மற்ற எல்லோரும் சக்கரவர்த்தியை தூக்கி உட்கார வைத்து மூர்ச்சை தெளிவிப்பதில் கவனம் செலுத்தினோம். என் அன்னையும் பாட்டி செம்பியன் மாதேவியும் தவிர மற்ற மாதர் அனைவரும் உள்ளே சென்று விட்டார்கள். தந்தைக்கு சீக்கிரத்தில் மூர்ச்சை தெளிந்து விட்டது. என் சகோதரி குந்தவை தனி இடத்துக்கு நான் அழைத்து சென்று, நந்தினி அங்கே எப்படி வந்தாள் என்று கேட்டேன்.
நந்தினி பெரிய பழுவேட்டையரை மணந்து கொண்டு இப்போது பழுவூர் இளையராணியாக விளங்குகிறாள் என்று குந்தவை சொன்னாள். என் நெஞ்சில் கூறிய ஈட்டி பாய்ந்தது. நண்பா, போர்க்களங்களில் எத்தனையோ முறை நான் காயம்பட்டதுண்டு. ஆனால் நந்தினிதான் பழுவூர் இளையராணி என்று குந்தவை கூறியதால் என் நெஞ்சில் ஏற்பட்ட காயம் இன்னும் ஆறவே இல்லை என்று ஆதித்த கரிகாலன் கூறி தன்னுடைய நெஞ்சை அமுக்கி பிடித்து கொண்டான். நெஞ்சில் அவனுக்கு இன்னும் வலி இருந்து வந்தது என்பது நன்றாய் தெரிந்தது.